ஸோ ஜெகநாதனுக்கும் கானா வினோத் அவர்களுக்கும் எத்தனை வருட நட்பு? நான் வினோத் விட மாட்டேன், போய் தான் போடுவோம். அன்பான கானா ரசிகர்களே, அவருக்கு கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறேன், பாசத்தோட கேட்டுக்கிறேன். கானா வினோத் அவர்கள் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாங்க வீட்டுக்குள்ள. அந்த அரோராவுடைய அக்கல்ல கை வச்சது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தவறா தெரிஞ்சு. அவர் நிறைய செலவு பண்றாரு, பிஆர் பண்றாரு. எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க நீங்க? இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒரு காதல் போயிட்டு இருக்கேன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் பார்வதி. ஏன்னா பொதுவா இந்த ஆட்டக்காரங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். ஆனா இந்த கானா உலகத்துலதான் அந்த ஈகோவே கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அது எப்படின்னு பொதுவாகவே சந்தோஷமான இருக்கிற இடத்துல பாட்டுகள் இருக்கும். பட் இறக்கும் போது ஒரு கானா பாடி அவங்கள வழி அனுப்பணும் அப்படின்ற தாட் எங்க இருந்து வந்துச்சு? அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே எங்கள் அருமையப்பா உன்னை நாங்கள் படுக்க வைத்தோம். வலிபனே வலிபனே பொண்ணு நம்பி போவாத, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாத அப்படின்னு நான் ஒரு பாட்டு பாடிருப்பேன். ஆளுக்கு 5 பாட்டு பாடிருப்போம். 10 பாட்டு அவர் தான் எழுதினார். உடனே எழுதுறாரு மனுஷன், இன்ஸ்டிங்க்டா எழுதுறாரு. சின்ன கண்ணதாசன் ஒரு பேர் வச்சுக்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் ப்ரோ நேயர்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானா அப்படின்னா எங்க ஏரியால ஜெகநாதனை தெரியாத ஆளே இல்லை. அதே மாதிரி வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கானா வினோத தெரியாத ஆளும் கிடையாது, ஊருக்குள்ள தெரியாத ஆளும் கிடையாது. அண்ட் அவருடைய நெருங்கிய நண்பராகிய ஜெகநாதன் கூட தான் நம்ம இருக்கோம். வணக்கம். எப்படிண்ணே கானா அப்படின்னா அது ஒரு தனி ஃபீலிங் இல்லைண்ணே? கானா அப்படின்னா எத்தனை வருஷமா அந்த கானால இருக்கீங்க? தெரியல, அப்பா வாதியாரு. ஓகே. அதனால எப்போ கத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அது சின்ன வயசு தான். சின்ன வயசுல ஒரு 20 வருஷம் இருக்குமா? 20-30 வருஷம் மேல இருக்கும். ஓகே. ஸோ இந்த கானா பாட்டுகளா இருக்குல்லண்ணே, இப்ப இருக்கிற தலைமுறையில அதை யாரும் பெருசா ரசிக்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம் என்னைக்காவது இருந்திருக்கா? இல்லை, நான் இப்போ நல்லா ரசிக்கிறாங்கன்னா தம்பிங்க பாடுறது கூட நமக்கு பின்னாடி வர தம்பிங்க பாடுறதும் நல்லா மக்கள் ரசிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஏன்னா நாங்க முன்னாடி பார்த்த இந்த ஃபோக் சாங்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால உங்களை கேட்டோம். இல்லை, நான் நல்லபடியா போகுது. இன்னொரு கானா நல்லபடியா போகுது. இப்போ கானா கலைஞர்களுக்குன்னு ஏதாவது சங்கம்லாம் இருக்கானே? இருக்குது, ஒரு சங்கம் இருந்தது. அது கொஞ்சம் ஏதோ ஒரு முறை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வாலிபர்கள்லாம் சேர்ந்து, நம்ம பிரதர் வினோத் அண்ணா அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பாடகர்கள், நிறைய பாடகர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொன்று பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. இப்ப பிக் பாஸ் பாக்குறீங்க, கண்டிப்பா உங்க நண்பர் வீட்டுக்குள்ள இருக்காரு. டெய்லியும் பாக்குறீங்களா இல்ல லேட்டா பாக்குறீங்களா? தினமும் பாக்குறதா, கச்சேரி போயிட்டு வந்தா அது போட்டு பாக்குறேன். எப்படி ஆடுறாரு உங்க நண்பர்? பயங்கரமா அதான் ஊரே சொல்லுது, மக்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுல ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம கூட இருந்தவரே டிவி போட்டியில ஒரு 100 நாள் பாக்குறது எப்படிப்பட்ட ஃபீல்? ரொம்ப சந்தோஷம் தான். இதோட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது. கண்டிப்பா. ஸோ அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு கானா பாட்டு நிறைய பாடுவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் நிறைய காட்ட மாட்டாங்களே, அதெல்லாம் வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, பாட்டுல நான் பாக்குறேன்னா காட்டுறாங்களா நிறைய. அது ஒரு விளையாட்டு தானே, பாட்டு ஃபுல்லா அங்க பாட முடியாதுல்ல. அந்த டைம் கிடைக்கிற டைம்ல ஏதோ பாடுறாரு. ஓகே, சூப்பர். ஸோ கானா வினோத் அவர்கள் அந்த வீட்டிலேயே பண்ண சிறப்பான தரமான சம்பவம்னா நீங்க பார்த்து ரசிச்சதில்ல அப்படின்னா, தர்பூசணி திவாகர் சார் போட்டு ஜாலியா விளையாடினா, அது ரொம்ப காமெடியா. ஆனா வெளியில அவரு டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அது அவர் வெளியே அது தவறா சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் கிரிமினல்லாம் மென்ஷன் பண்றாரு. அதெல்லாம் தவறு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கூட அவர் ஏதோ ஒரு குழந்தை, சரி அவர் ஜாலியா இருக்கிறாங்க. வெளியே ஒருத்தவங்க உள்ள கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க, அவங்க வெளியே சொன்னா வெளியே இருக்கிற மக்கள் தான் நினைப்பாங்க. அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம இந்த வட சென்னையில இருந்து வந்தா அவங்களை கிரிமினல் அடையாளப்படுத்துற ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு, அடக்குமுறையா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னா கூட கஷ்டப்பட்டு அடிபட்டு சாப்பாடு இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு உழைச்சு மேல போய் நிக்கும் போது நீங்க எல்லாம் வந்திருக்கியா, அது இருக்க ஒரு கிரிமினல் அப்படின்னா அது எப்படின்னா இருக்கு? ரொம்ப மன கஷ்டம் தானே அது. ஏன்னா அப்போ அவர் வளர்ந்தது அவருக்கு தான் தெரியும். அவரு எப்படி கஷ்டப்பட்டு எத்தனை மேடையில பாடி, எத்தனை இரங்கல் வீட்டுல பாடி, கல்யாண மேடைகள்ல பாடி அவர் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அது அசால்ட்டா ஒருத்தவங்களுக்கு வர சொல்லக்கூடாது. அது தவறு. அது அப்படியே பண்றாங்க.
இது தெரியல. அவங்க கிட்ட நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே அப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல. யாரையும் வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. உனக்கும் கீழே உள்ள ஒரு கொடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு வேற பாட்டு இருக்குது. எப்படி சொல்றது அது? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தவறுதான். தரம் தராதரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கு. எல்லா மனுஷன் உடலையும் அதே ரத்தம் தான் ஓடுது. அதெல்லாம் ஒண்ணுதான். என்ன தரம் தராத புரிஞ்சுக்கா தெரியாதுங்க அது சொல்றது. ரைட். ஓகே. ஸோ கானா வினோத் அவர்கள் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாங்க வீட்டுக்குள்ள. அதாவது 2-3 இன்சிடென்ட்ஸ்ல பெண்கள் கிட்ட அவர் கொஞ்சம் அத்துமீறிட்டாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அதுல ரம்யா அவர்கள் மேல வச்ச அலிகேஷனை நான் இப்ப இன்டர்வியூ எடுக்கும்போது ரம்யா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, அவர் என் அண்ணன் இல்ல, பண்ணவே இல்ல. நான் பார்த்து நினைக்கிறேன். என் பேட்டி பார்த்திருப்பீங்க. கரெக்ட். அந்த ஒரு லேடி நீங்க தானே? அதுதான் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் வினோத்லாம் எவ்வளவு இடத்துக்கு போய்க்கிறோம், எவ்வளவு பாடிக்கிறோம். சும்மா அதான் எதனா ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை முகம் பண்றது போல தெரியுது. இப்போ தவறு அது. பட் அஸ் அ ரிவ்யூவரா நாங்க இந்த ஷோவை பார்க்கும் போது அந்த அரோராவுடைய அக்குள்ள கை வச்சது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தவறா தெரிஞ்சு. அதை பத்தி நீங்க ஜாலியா விளையாடுற மனுஷன் நீங்களும் விளையாடுறீங்க, அது விளையாட்டு அது அதெல்லாம் தவறு இல்லை. பட் அப்படிலாம் அது வினோத்ல அந்த மாதிரி பழக்கலாம் இல்லை. அப்படிப்பட்ட பழக்கம் இல்லாத நண்பர். நன்றி. சரி, இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே நம்பர் 1 வின் பண்ணுவா, கோப்பையோட வருவாங்கன்னா வினோத் வருவாரு. இல்ல நான் சொல்ல, மக்கள் சொல்றாங்க. நான் கேட்டேன், அதால கேட்டேன். ஓகே. என் ஃப்ரெண்டு நம்ம அப்படி சொல்ல, மக்கள் எல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க. என்னப்பா நான் வெளியே போனா என்னப்பா அவங்களுக்கு தான் கப்பா. சரி, கடவுள் கொடுத்தா சந்தோஷம். சூப்பர். கானா வினோத் அவர்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அதாவது யாருக்குமே தெரியாத விஷயம், ஆனா இதை பண்ணியிருக்காரு கானா வினோத்னா என்ன விஷயம்? எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. ஏதாவது தனியான ஒரு சம்பவம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரு விஷயம் வந்து அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியலன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தவறு பண்ணல, கெடுதல் பண்ணல. யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காத ஒரு நண்பர் அண்ணன் அவரு. நண்பர். சூப்பர். ஓகே. ஸோ ஜெகநாதனுக்கும் கானா வினோத் அவர்களுக்கும் எத்தனை வருட நட்பு? அந்த நட்பை பத்தி சொல்லுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? அது இருக்கும். ஏன் நட்பு கதையும் காதல் கதையும் ஒரே மாதிரினே? ஆமா. கரெக்டா, ரெண்டுமே மறக்க முடியாது. நட்பு நான் பழகினா எப்படானா, ஒரு வாட்டி அவங்க வீட்டாண்டு ஒரு டெத்து. இல்ல அவங்க வீட்டுல ஒரு டெத்து. ஓகே. அப்ப நான் என் வாதியார் மோசஸ்ன்னு ஒருத்தர் வீராரு, டோலக் வாசிப்பாரு. வாடா ஒரு கானாக்கு போலாம் அப்படின்ட்டு இன்னும் போனா, அவங்க வீட்டுல தான் கச்சேரி. யாரு? வினோத்தோட அவங்க அத்தையோ பெரியமாவோ யாரோ. அப்போ அது வந்து இருக்கும், ஒரு 25 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 25 வருஷம் இருக்கும். அப்போ நான் டோலுக்கு எடுத்துன்னு நானும் எங்கள் வாதியார் மோசான்ட்டு ஒருத்தர் வண்ணார்பேட்டையில் இருக்கிறாரு, அவர் இட்டுன்னு போகிறாரு. அப்போ போனால் நான் உக்காஞ்சி வாசித்துனுக்கிறேன். நல்லா பாடினுக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் பாடுவாங்க, எல்லாம் அக்காலாம் எல்லாம் நல்லா பாடுவாங்க. பாடினுக்கிறப்போ தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பழக்கம். நான் வினோத்துன்னு கூட மாட்டேன், போயின்னு தான் கூடுவேன். அப்போ அவரும் பாடுறாரு, நான் வாசிக்கிறேன். நானும் ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவேன். அப்போது அப்படின்னு இருந்தது. அப்போ தான் பழக்கம். அப்புறம் நான் வாசிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவங்க வீட்டாண்ட ஒரு டெத்து, ஒரு சாவு. அப்போ என்ன வந்து டோலுக்கு வாசித்துக்கு எட்டுன்னு போகிறாப்புல, ஜெகன் நம்ம வீட்டாண்ட ஒரு இது வா அப்படின்ட்டு. நல்லா ஞாபகம் இது. சைக்கிளில் அவரும் அவர் ஃப்ரெண்டு சசி வாத்தியார்ன்ற மாதிரி அது சரப்பாட்டால வாத்தியார் மாதிரி சைக்கிளில் கூப்பிட்டு போயிருக்காரு. நான் வரல, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ட்டு. அப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன், டோலுக்கு எடுத்துக்கின்னு நான் ஏதோ ஒரு சைக்கிள் ஏதோ எடுத்துன்னு நான் அங்கே போயிட்டு உட்காந்து அந்த கானா முடிச்சுட்டு வரேன். அப்போதுலேருந்து 2 பேருக்கும் ஒரு அன்பு நல்லாவே. ஆமாம், அவருக்கு கச்சேரி வந்தால் இட்டுன்னு போவார், எனக்கு கச்சேரி வந்தால் நான் அவரை இட்டுன்னு போவேன். அப்படியே ஒரு காலப்போதில் அப்படியே வர டைமில் ஒரு கேசட் பாடினா அந்த கேசட் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. நான் தான் எடுக்கிறேன் அந்த கேசட். அப்போது அது வந்து ஒரு 18 வருஷம் 19 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பெல்லாம் கேசட்லாம் அது இந்த பாட்டு வர தான், லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டாத, சார்ஜென்ட் பிசி கிட்ட தேவையில்லாம மாட்டாத, அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு. 2வது நான் ஒரு பாட்டுல அப்படியோ அதே கேசட் 10 ஒரு வால்யூம், அது 10 சாங் இருக்கும். வலிபண்ணி பொண்ணு நம்பி போவாத, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாத அப்படின்னு நான் ஒரு பாட்டு பாடிருப்பேன். ஆளுக்கு 5 பாட்டு பாடிருப்போம். 10 பாட்டு அவர் தான் எழுதினார். ஓகே.
10 பாடலாம் அவர் தான் உடனே எழுதுறாரு மனுஷன், இன்ஸ்டிங்க்டா எழுதுறாரு. சின்ன கண்ணதாசன் ஒரு பேர் வச்சுக்கிறேன் அவருக்கு, குட்டி கண்ணதாசன். நானே ஒரு பாட்டுல பாடி இருப்பேன், லவ் பண்ணோம் வாலிபனி நொந்து போன வாலிபனி ராயபுரம் வினத்து எழுதும் பாட்டை கேளுங்க. அதுல ஏதோ ஒரு இடத்துல பாடி இருப்பேன் குட்டி கண்ணதாசன் அப்படின்ட்டு. ஆனா அந்த பாடல அவர் இருந்தார். நிறைய பாடல் ஆசிரியர் அவர். ஓகே. நிறைய படத்துக்கெல்லாம் எழுதியிருக்காருங்க. நிறைய படத்துக்கெல்லாம் ஒரு குட்டி ஒரு குல்ஃபில என்ன பாட்டு, எவ்வளவு பாட்டு எழுதுகிறாரு. அதே மாதிரி நான் கேசட்ல பாடின நிறைய பாட்டு அவர் எழுதி கொடுத்துதான். சூப்பர். ஏன்னா பொதுவா வந்து இந்த ஆட்டக்காரங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். நம்மளை விட ஒரு ஆட்டக்காரன் ஆயிவன், இவனை விட நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு ஈகோல தான் இருப்பாங்க. ஆனா இந்த கானா உலகத்துலதான் அந்த ஈகோவே கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அது எப்படின்னு இங்க பொறாமை நிறைஞ்ச உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆமா. இப்ப அவர் சினிமாவுக்கு போயிட்டாரு, சினிமால ஒரு 4-5 பாட்டு எழுதுறாரு. நம்மளால அந்த அளவுக்கு போக முடியல. பட் நம்ம இதை பண்றோம். இருந்தாலும் 2 பேரும் நட்பா இருக்கீங்க. அது எப்படி அழகா இருக்கு. அது பாசம். அது எப்படி சொல்றது தெரியல. பாசம், அவ்வளவுதான். நட்பு, அதுதான் நட்பு. சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே. ஸோ எங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு லைவா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படியாண்ணா? சரிண்ணா. என்ன பாட்டுண்ணா? என்ன பாட்டு வேணாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பெர்ஃபார்ம். அப்படியா? வினோத் எழுதின பாட்டு பாட்டுமா? அந்த வாலிபர் கானா கேசட் சொன்னேங்க. ஆமா. அதுல வந்து ஒரு பாடலு, பொல்லாம் மெரினா பீச்சுக்கு பொல்லான்னு கூட்டம் போவனா பெயர ஒரு பேச்சுக்கு. பொல்லாம் மெரினா பீச்சுக்கு பொல்லான்னு கூட்டம் போவனா பெயர ஒரு பேச்சுக்கு. ஐயோ தனியா போற பொண்ண நான் கல்லான்னு போனேன். ஐயோ தனியா போற பொண்ண நான் கல்லான்னு போனேன். சும்மா போட்ட அஜித் சீன அவ கூப்பிட்டா போலீஸ் வேண. சும்மா போட்ட அஜித் சீன அவ கூப்பிட்டா போலீஸ் வேண. என்ன புடிச்சு கொடுத்த பொண்ணு பேரு ரேணுங்க. ஃபைனு கட்டும் பொழுது கழட்டி வச்ச சைனுங்க. புடிச்சு கொடுத்த பொண்ணு பேரு ரேணுங்க. ஃபைனு கட்டும் பொழுது கழட்டி வச்ச சைனுங்க. இந்த பாடல் கூட அவர் எழுதுனதுதான், வினோத் அவர்கள் எழுதுனதுதான் இந்த பாடல் கூட. நிறைய வீடியோ யூடியூப்ல பார்த்தோம். எல்லாமே 10 லட்சம் 15 லட்சம் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தா மில்லியன் கணக்குல இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய பாட்டை நம்மளுடைய இந்த கிரியேஷனை ரசிக்கிறாங்க அப்படின்றது ஒருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? சந்தோஷம். கடவுள் போட்ட ஒரு வரோம். உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? டீம்னா எப்படி கேக்குறீங்கன்னா, கானால இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் கச்சேரி பண்றீங்கன்னா அதுல வந்து ஒரு தபலா, ஒரு டோலுக்கு, ஒரு கீபோர்டு, ஒரு பேடு போடுவோம். ஓகே. 2 பேர் பாடுவோம். நானும் அவரும் பாடுவோம். ஓகே. எங்க ஆர்கெஸ்ட்ரா வந்து எங்களுக்கு பர்மனெண்ட் பிளேயர் வந்து பிரேம்ன்ட்டு கீபோர்டு பிளேயர். ஓகே. பிரேம் சயின்ஸா அவங்க கீபோர்டு பிளேயரு. அப்புறம் வந்து நம்ம தபலா வந்து நம்ம மூர்த்தி அப்படின்ட்டு அவர் ஒருத்தர். டோலுக்கு வந்து நம்ம செந்தமிழ் தம்பி ஒருத்தர். பேடு வந்து பர்மனெண்ட் ஜாக்கு, அவர் மியூசிக் டைரக்டர். இதுதான் எங்கள் ஆர்கெஸ்ட்ரா. ஆடியோ வந்து எஸ்எம்ஏ ஆடியோன்னு ஒரு ஆடியோ, அதெல்லாம் வருவோம். நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். நிறைய மக்களுக்கு அது புரியாத ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே வந்து சந்தோஷமான இருக்கிற இடத்துல பாட்டுகள் இருக்கும், பாட்டு தாளம் கூத்து அது இருக்கும். பட் இறக்கும் போது ஒரு கானா பாடி அவங்கள வழி அனுப்பணும் அப்படின்ற தாட் எங்க இருந்து வந்துச்சு கானால? எங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க. ஏன்னா அந்த இறப்புக்கு பாடுறதுன்றதே ஒரு தனி விஷயம். நிறைய பேருக்கு அது வந்து என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இறப்புக்கு நீங்க பாடின நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாட்டை எங்களுக்காக பாடிக்கிற முடியுமா? நான் பாடிய பாடலா, நான் அதான் இறந்தவங்க பேர்ல வச்சு அப்படி பாடுவோம். இறந்தவங்க அவங்க சொந்தக்காரு அப்படிலாம் வச்சு பாடுவோம். லேட்டஸ்டாக கூட நான் ஒரு பாடல் ஒன்று பாடினேன். அந்த பாடல் நானும் டேனின்ற ஒரு சகோதரரும் எழுதணும். சங்கு சத்தம் சட்டி மூலம் வீட்டு ஓரமா எழுந்துக்காம தூங்குறியே ரொம்ப நேரமா. சங்கு சத்தம் சட்டி மூலம் வீட்டு ஓரமா அப்பா எழுந்துக்காம தூங்குறியே ரொம்ப நேரமா. கண்ணு மூடி படுத்துக்குன வாசல் வெளிய கோடி பணம் சரி செய்யுமா இந்த வழிய. எப்படி உன்னை மறப்போம் அப்பா, உன்னை மறந்தோம் எப்படி இருப்போம். எப்படி அப்பா உன்னை மறப்போம், நாங்க மறந்தோம் எப்படி இருப்போம். சங்கு சத்தம் சட்டி அந்த இடத்துக்கு போயிடுச்சு ப்ரோ, மைண்ட் அங்க போயிடுச்சு.
இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து எங்கள் வீட்டில் பாடும். அவங்க பேரெல்லாம் வச்சுப்போம். இப்போ அப்பானா அப்பா பேர் என்னவா இதுல எந்த சினாரியோக்கு, அதாவது எந்த ஒரு சீனை சொன்னா கூட உங்களால கானா பாடிட முடியுமா? இப்ப இந்த 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 பொண்ணை பார்க்கும்போது முதல்ல பாக்குறோம், அந்த முதல் பார்வையில ஒரு காதல் வருது, அதெல்லாம் கானால கன்வே பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியுமா? இருக்குது. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் மெலடியா வந்தா மெலடின்றாங்க. மெலடியில அப்படியே வந்து எதனா ஒரு நாங்க என்ன பண்ணுவோம், அதிகமாக ஒன் டியூன்லாம் போட்டு நம்ம பாடுறோம். இப்போ பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லை, ஏதோ கொஞ்சம் கடவுள் கொடுத்த சின்ன ஞானத்தில் பாடுறோம். அது வந்து எதனா ஒரு சினி டியூன் எடுத்து அதில் வந்து லிரிக்கம் பட்டுன்னு மாற்றி அப்படி பாடிடும். ஓ ஓகே. ஸோ சினிமா டியூனை உள்ள போட்டு அது என்ன பண்ணுவோம், லிரிக் நம்ம வார்த்தைக்கு காதல் தோல்வியை கூட, காதல் ஜெயிக்குதோ தோகுதோ எல்லாத்துக்கும் அது பாடல் உண்டு, கானால உண்டு. ஆனால் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து காதல்னா ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா பார்த்தோம். ஆமா, இப்பெல்லாம் எல்லாருமே இந்த குழந்தைங்கள்லாம் காதல் காதல் காதல், எப்படி அந்த காதல் எப்படின்னு இருக்கு இப்போ இல்லை. அப்போ நம்ம பாக்குறப்போ அந்த பையனுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம பாக்குறப்ப அந்த அண்ணனுக்கு மீசை இருக்கும், அந்த அக்கா ஒரு புடவை விட கட்டின்னு வருவாங்க, லவ் பண்ணுவாங்க. சரி அந்த அக்கா நம்ம பேசுறாங்க, அது நம்ம இவங்க லவ் பண்றாங்க தெரியும். இப்போதான் நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க அது ரொம்ப தவறுதான். என்ன பண்றது, காலம் அந்த மாதிரி இருக்குது, மாறிடுச்சு. சீர்திருத்தணும், அதான் ஆக்சுவல் உண்மை. சரி, இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒரு காதல் போயிட்டு இருக்கேன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் பார்வதி எவ்வளவு ரசிக்கிறீங்க சொல்லுங்க. அது ரசிக்கிற மாதிரிலாம் இல்ல, காதல் தெரியலையா? அது சொல்லணும், காதல்னா புடித மாதிரி தான் காதல். சும்மா எல்லாரும் கட்டி பிடிச்சுன்னா அதெல்லாம் பண்றதா சாவரில்ல, காதலா தெரியல. அதெல்லாம் காதல் சும்மா அது அங்க சும்மா விளையாட்டு வந்தா வெளியே வந்தா அது காதலா இருக்காது. காதல்னா விளையாட்டு விஷயமா? அது ஒரு புனிதமானது இல்ல, அது ஒரு கமிட்மெண்ட். அது வந்து அங்க இருக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாவே. காதல்னா நிலைக்காதுல. அந்த பிக் பாஸ் வீட்ல நிறைய காதல் வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான், அமீர் அண்ட் பாவனி மட்டும் தான் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நான் பிக் பாஸ் 8 சீசன் வந்து நான் பார்க்கல. அது வீட்டுல ஓடும், அது நான் ஒரு பெருசா பாடு ஏதோ சரி ஏதோ கேம் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்டா பாக்குறது. நம்ம நண்பர் இருக்கிறாரு, அதனால நான் அது வந்து டிவியில கூட அதிகமா நம்ம பாக்குறது இல்ல. இந்த செல்லுல இந்த ரீல்ஸ் வருது காமெடி, அது மட்டும் எல்லாத்துக்கும் லைக் குத்துனே இருக்கு. ரைட். கானா வினோத் அவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாரும். என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டில் அதிகமா வாங்குற இருக்காரு, அவர் நிறைய செலவு பண்றாரு, பிஆர் பண்றாரு. எவ்வளவு நான் செலவு பண்ணிருப்பீங்க நீங்க? அப்பா ஆடப்பா, நாங்களே கஷ்டப்படுறவங்க தானா, நாங்களே நீங்க போய் கச்சேரி பாடினாதான் எங்களுக்கு காசு, அதை வச்சு நாங்கள் என்ன சொல்றோம். ஆனா வினோத்தை பொறுத்தவரைக்கும் காசு இருந்தா நல்லா செலவு பண்ணுவாருன்னா யாருன்னா பேசி உடம்பு சரியில்லை, பிஆர்லாம் எதுவும் பண்ணல, அதெல்லாம் நாங்களே கஷ்டப்படுறவங்க தான். இன்னைக்கு போய் நைட்டு கத்தி பாடினாதான் நாளைக்கு எங்க வீட்டுல போவா. கண்டிப்பா அடிக்கிற டைம் நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க அவ்வளவு ஒரு கச்சேரி அது ஒரு ஆர்கானிக்கா வர்ற ஒரு விஷயத்த பிஆர் இல்லாம நல்லா பழகக்கூடியவர் மனசாலு கிட்ட நல்லா பழகக்கூடிய பேசக்கூடியனா அப்ப என்ன ஆகும், அதெல்லாம் திறமையா வளர்றாங்க, அதனால ஓட்டு போடுறாங்க மக்கள். அது வந்து அப்படிதான் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா மற்றவங்களை விட அவருக்கு ஒரு 10 to 15% அன்அஃபிஷியல்ல இல்ல. அதுல நிறைய மேடைகள் ஏறி பாடுகிறது, நிறைய எவ்வளவு இடத்துல பாடி இருப்பாங்க, எவ்வளவு பேர் கிளாப் பண்ணிருப்பாங்க பாடலுக்கு. அந்த ஃபேன்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க ரசிகர்கள். ஆனா ஏதாவது கட்சி கிச்சில ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கட்சி சாயமும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே போய் சேரல. நானும் போல அவரும் போல. சூப்பர்ண்ணா. ஏன்னா அது அதனால வந்திருக்குமோ அப்படின்னு. ஆனா போய் பாடுவோம், ஏடிஎம்கே கட்சி கூப்பிட்டாலும் போய் பாடுவோம், திமுக கட்சி கூப்பிட்டாலும் போய் பாடுவோம். அது கலை, அது வேற. எங்க காசு கொடுத்து விடுவாங்க, நீ கூட உன்னை வாழ்த்தி பாடினா என்னப்பா காசு வச்சுக்கப்பா பாடு பாட நான் பாடுவேன், அந்த மாதிரி தான். மற்றதா அப்படிலாம். சூப்பர். ஓகே. ஸோ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா எந்த பாட்டை கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எந்த இப்ப நீங்க வந்து கானா விட்டுருங்க, பொதுவாவே டிஎம்எஸ் சுஷிலாமா பாடுறத கேட்போம். டிஎம்எஸ் சுஷிலா அவங்க தான் அவங்க ஃபேன். நான் இப்பெல்லாம் யாருமே அதை கேட்கறதே இல்லை. நான் இப்போ கூட 24 hours நான் சுஷிலாமா பாட்டு டிஎம்எஸ் பாட்டு தான் கேட்கணும். இப்போ காலையில டைம் வந்து சீர்காழி அது கேட்டுருந்தேன், நல்லா பழைய பாடல். இப்போ இருக்கிறவங்க இந்த சாய் அபியங்கர் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இளையராஜா சார் கேட்பீங்க? இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுல எதுனா ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு? அது எல்லாம் தான் பிடிக்கும். அவர் பாடல பேச மாட்டேங்க, எல்லாம் அவர் பாடினாலே பிடிக்கும். அதுதான் எல்லாருக்கும் அதுதானே, அவர் பாடல எது நம்ம குறை சொல்ல முடியும்? விளையாட்டு விஷயமா அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர். ஆமா ஆமா, சூப்பர். இப்ப நீங்க இந்த கானா உலகத்துல இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து இருக்கிறதுக்குள்ள இந்த இடத்த நான் ரீச் பண்ணிடணும்,
இல்ல இந்த கானா சமுதாயம் இந்த இடத்த ரீச் பண்ணணும்னா அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல இருக்கிற வரைக்கும் நான் பாடிட்டு நான் பாட்டு அமைதியா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் நல்லா வரணும்னு ஆசை தானே. நல்லா தான் இருக்கிறோம். கடவுள் எதுவும் 3 வேளை சாப்பாடு எதுவும் வச்சுக்கிறான். எதுவும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம போய் பாடுவோம். அந்த மார்கழி மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கானா ஆட்கள் எல்லாத்தையும் அதில் இணைக்கிறாங்க. இப்போ முன்னாடி நீங்க நிறைய பாடிக்கிட்டு இருந்தீங்க அதுல. இப்போ அது எப்படின்னு இருக்கு அந்த இடத்துல? இப்போ மார்கழி மாதம் தானே. இப்போ கூட ஒரு அழைப்பு வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த போன வருஷமும் பண்ணால் அதுக்கு முந்தின வருஷமா அழைப்பு கொடுத்தாங்க. பாடிட்டு தான் நாங்கள் 2 பேர் தான் போனோம். ஓகே. நானும் அவர் தான் போயிட்டு பாடிட்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துல இல்லை இப்போ இல்லைல்ல அவரு. ஆனால் நிறைய பாடகர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பாடகர்ல வராங்க. எல்லாம் பாடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. எல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவர் பாரஞ்சி தானே. இப்போ இந்த கானால எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது கானா உலகம் தானே. ஆமாம். கானா பாலா அண்ணன். ஆமாம். கானா பழனி அண்ணன். இந்த மாதிரி எல்லாருமே குரு குரு பார்த்தேன் ஃபோட்டோ பார்க்க எப்பமா இருக்கும் ஒரு ஃபோட்டோ. எங்கே போனாலும் விட மாட்டேன். அவர் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து ஃபோட்டோ நான் அது. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே நீங்க இப்போ குருன்றீங்க. ஆமாம். அவர்கிட்ட குருவா உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஏன் நீங்க என்கிட்ட அவருக்கு பிடிச்ச விஷயம்னா நான் நல்லா வாசிப்பேன். அவர்கிட்ட ஒழுக்கமா இருப்பேன். அவர் சொல்ல டைம் கச்சேரி கரெக்டாக போகும். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? அவர்கிட்ட அவரும் நல்ல பெரிய பிளேயர், தபலா பிளேயர், கானா பாடகர், பெரிய டோலக் பிளேயர். எனக்கு டோலக்கெல்லாம் அவர் தான் தோல் போட்டு கொடுப்பாரு. எனக்கு ஒரு வாத்தியார், பெரிய ஒரு. இதெல்லாம் நீங்களே செய்றீங்களானே? இல்ல நான் அதை ரெடி பண்ணுவேன்னா ரெடி பண்ணுவோம். இல்ல இப்ப வந்தோன்னு சுத்தி எல்லாம் எடுத்து அடிச்சிக்கலாம். நானும் இப்ப சுத்தியில் எடுக்கிறாங்க அடிப்பாங்களோ அதை அடிச்சு ரெடி பண்ணீங்க. அவர் என்னோட பெரிய குருநாதர் பழனி. இதெல்லாம் எவ்வளவு வாங்குறதுல முக்கியமான இன்னொரு குருநாதர். அவர் தான் ஒரு பெரிய தலைவர். இப்ப இருக்கிறதுக்கு பெரிய தலை அவர் தான். எப்பவுமே அவர் தான் தலை. இரேவு ரவி, சிந்தாதாரிப்பேட்டை இரேவு ரவின்னு பாடவர். அவர்களுடைய பெரிய குருநாதர். சூப்பர். ஸோ இது பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்குன்னு? கடையில போகணும்னா ஒரு 6 ரூபாய் வரணும். இது நல்ல பொருள். இது ஓகே. சும்மா இப்போ 1500 பலாக்கட்டை. ஓகே. இது பலாக்கட்டை. இது வந்து எனக்கு நான் ரெக்கார்டிங் மட்டும் வாசிப்பேன். இந்த பொருள் இல்லை, நிறைய படத்திலேயே வாசிக்கிறேன். ஓகே. இந்த இறந்திடவா நீ பிறந்தாய் பாட்டுல அதுல பாலா பாடி இருப்பார் மெட்ராஸ் பாட்டுல. அதுல நான் இந்த டோலகுல தான் வாசித்தேன். அந்த தபலா வாசித்தேன். ஓகே. பழைய தபலா இப்பதான் நிக்கல் வச்சுக்கிறேன். இந்த டோலக்குல தான் அந்த பாட்டு வாசித்தேன். அது சட்டி மோலாம் கூட அதில் நான் வாசித்தது தான் அந்த பாட்டில். அப்போ அது நிறைய பாடம் வாசித்தேன். இந்த டோலக்குலேயே வாசித்தேன். பழைய பொருள். இப்போ மக்கள் கிட்ட கானா வினோத் அவர்கள் 75 நாள் கடந்துட்டார். ஆமாம். இன்னும் 20-30 நாள் தான் இருக்கு. 30 நாளுக்கு மக்கள் கிட்ட அவர் அந்த வீட்டுக்குள்ள ஜெயிக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி இந்த கேமரா தயவு செஞ்சு அன்பான கானா ரசிகர்களே, நண்பர்களே, சகோதரிகளே அனைவரும் அவருக்கு கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். இந்நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம். எத்தனை மரண வீட்டில் பாட்டு பாடியிருப்போம், எத்தனை கல்யாண வீடு, எவ்வளோ கோயில் கச்சேரி எல்லாம் உங்களெல்லாம் மகிழ்ச்சி வச்சுருப்போம். அவருக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டு அவரை வின் பண்ண வைங்க. உங்களை கேட்டுக்கிறேன், ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக கானா வினோத் ஆல்ரெடி நிறைய பேருடைய மனசை பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா மென்மேலும் வளர எங்க ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் நீங்களும் மென்மேலும் வளர இந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு வேற மாதிரி பாட்டு பாடி இன்னொரு இடத்துல உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. கடவுள் ஆசீர்வாதம். நல்லா இருக்கும், சந்தோஷமா. தேங்க்யூ அண்ணா. நன்றி அண்ணா. தேங்க்ஸ். பொல்லாம் மெரினா பீச்சுக்கு பொல்லான்னு கூட்டம் போவனா ஃபிகர் ஒரு பேச்சுக்கு. ஐயோ பொல்லாம் மெரினா பீச்சுக்கு பொல்லான்னு கூட்டம் போவனா ஃபிகர் ஒரு பேச்சுக்கு. ஐயோ கூட்டம் உடனே வந்துடுச்சு, காசு எல்லாம் வீணாச்சு. மாசம் புல்லா சம்பாரிச்சு மயக்கிட்டாடா மீனாச்சி. மாசம் புல்லா சம்பாரிச்சு மயக்கிட்டாடா மீனாச்சி. என்னென்னமோ பண்ணியாச்சு. இனி வந்தவாடி வரலன்னா போடி சிச்சி. என்னென்னமோ பண்ணியாச்சு. இனி வந்தவாடி வரலன்னா போடி சிச்சி. ஐயோ பொல்லாம் மெரினா பீச்சுக்கு பொல்லான்னு கூட்டு போன ஃபிகர் ஒரு பேச்சுக்கு. அலங்கார பந்தலிலே எங்கள் அருமையப்பா உன்னை நாங்கள் படுக்க வைத்தோம். எங்களப்பா நீயும் இன்று மறைந்தனா
ஆசை அண்ணன் சங்கரி நீயும் பிரிந்தனா